रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடவா வந்தமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये. எல்லா ஆழ்வார்களையும் சேர்த்து ஒரு தட்டில் வைத்தாலும் நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியாரே ஒரு தட்டில் வைத்தாலும் நாச்சியாருடைய பங்குதான் உயர்ந்ததாக இருக்கும். அதான் அந்த தட்டு தாழ்ந்திருக்கும். அப்படினால் அவருக்கு கௌரவம் அதிகமாக இருக்கும் என்று வியாக்கியானங்களிலே சொல்றார். 4000 திவ்ய பிரபந்தங்கள் மொத்தத்தையும் எடுத்து வைத்தால் கூட திருப்பாவை 30 பாட்டையும் தனியா எடுத்தால் அதற்கான கௌரவம் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆழ்வார்கள் எல்லாம் கூட நாச்சியார் கிட்டே இருந்துதான் கத்துக்கிறாளாம். ஆழ்வார்களுக்கு முன்னாடி எம்பெருமானை அனுபவித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா வியாசர் சுகர் முதலான மகர்ஷிகள். பராசரர் ஸ்ரீவிஷ்ணு புராணம் அருளி செய்தார். வியாசர் புராணங்களை எல்லாம் அருளி செய்தார். மகாபாரதம் அருளி செய்தார். சுகாச்சாரியர் ஸ்ரீமத் பாகவதம் அருளி செய்தார். இதெல்லாம் தான் ரொம்ப பிரசித்தமான அனுபவமா இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதிலுமே நாயிகா பாவம் காணுமே, எதிலையும் கிடையாது நாயிகா பாவம் என்பது. கோபஸ்திரீகள் கண்ணனை அனுபவித்தார்கள் எழுதி வைத்தார்களே தவிர அவர்களுடைய சொந்த நாயிகா பாவம் என்பது கிடையாது. ஆனால் ஆழ்வார்கள் மாத்திரம் அந்த பாவத்திலே நாம இருந்து அனுபவித்தால் என்ன அப்படின்னு நாயிகா பாவத்திலே அவர்கள் இருந்து பாடியிருக்கிறார்கள். பெரியாழ்வார், குலசேகராழ்வார், அதுக்கப்புறம் கலியன், அதுக்கப்புறம் நம்மாழ்வார் எல்லாரும் பாடியிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா கோதா தேவி நாச்சியாரே நீர் தான் காரணம். குரவகா துவதீயாக, உமக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள், உமக்கு பின்னாடி வந்த ஆழ்வார்கள் யாரா இருக்கட்டும், வல்லாம் பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தா. பக்திக்கு எத்தனையோ பாவனை இருக்கு. ஒரு பக்தியை நாம வெளிக்காட்டணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பலவிதமான பாவனை உண்டாம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், யாகம், எத்தனையோ விதம் இருக்கு. அதுல பிரணயா அப்படின்னு ஒண்ணு சேர்த்துண்டா, பிரணய பாவனையோடு கூட நான் பக்தி பண்றேன் அப்படின்னா உச்சாவதைஹி விரக சங்கமதை ருதந்தைஹி சிருங்காரயந்தி ஹிருதயம், தம் மனசுல சிருங்காரத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். விரகம் சங்கமம் 2, அதாவது கண்ணனை பிரிந்தால் இருக்கக்கூடிய கஷ்டம், அப்புறம் கண்ணனோடு சேர்ந்து இருந்தால் இருக்கக்கூடிய ஆனந்தம், இது ரெண்டையுமாக பாசங்களிலே பொழிந்து தள்ளி இருக்கிறார்கள். அதற்கு காரணம்
இந்த ஆழ்வார்கள் கோஷ்டியில நாச்சியார் இருக்கிற அப்படின்னால்தான். மகரிஷிகள் கோஷ்டியில சூடி கொடுத்த நாச்சியார் மாதிரி ஒரு நாச்சியார் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவர்களுக்கும் அந்த பிரணய பாவனை வந்திருக்குமா. அது இல்ல, ஆழ்வார்களுக்கு வந்ததுக்கு காரணம் அவர்களுடைய கோஷ்டியிலே சூடி கொடுத்த நாச்சியார் இருக்கிற அப்படின்னாலே நமக்கும் அது ஓரளவு புரிகிறது அந்த பிரணய பாவனா அப்படின்னா அதற்கு காரணம் நமக்கும் நாச்சியாருடைய அனுகிரகம் இருக்கிறபடினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அப்படிப்பட்ட திருப்பாவையிலே நாச்சியார் நமக்காக அருளி செய்த திருப்பாவையிலே 8வது பாசுரம் கீழ்வானம் வெள்ளன்று என்கிற பாசுரம். இங்கேயும் ஒரு தோழியை எழுப்புகிறாள் என்பதாக இருக்கு. கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஒரு பெண்ணை எழுப்புகிறார் அல்லவா, அந்த பெண் கோது கலகமுடைய பாவாய், ரொம்ப கோதுகலம் உள்ளவளாம், குதூகலம் உள்ளவளாம், ரொம்ப உற்சாகம், எதில் எடுத்தாலும் முன்னாடி இருந்து நான் செய்கிறேன் அப்படின்னு. சில பேருக்கு கைங்கரியம் செய்யறதுல உற்சாகம் ரொம்ப அதிகம். சில பேர் யாராவது கேட்டா செய்யலாம், இல்லாட்டா அவ செஞ்சா செஞ்சுட்டு இருக்கட்டும் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் சில பேர் ரொம்ப உற்சாகத்தோடு கூட கைங்கரியம் செய்வார்கள். இவர்களுடைய உற்சாகம் மற்ற பேரையும் தொற்றிக்கொள்ளும். இந்த கோதுகலமுடைய பாவாய் இருக்கிறாளோ இல்லையோ, இவளுடைய உற்சாகம் கண்ணனையே தொற்றிக்கொள்ளுவான். அத்தனை உற்சாகம் இவளுக்கு, ஒரு ஈடுபாடு, ஒரு துடிப்பு எல்லாம் இருக்கு. செய்யணும் கண்ணனை பார்க்கணும்னா அவ முகத்திலேயே இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கும் இல்லையோ, அதை பார்த்தால் கண்ணனுக்கே கோதுகலம் வந்துருமாம், கண்ணனுக்கே குதூகலம் வந்துருமாம், கண்ணனுக்கே ஆனந்தம் வந்துருமாம். கைங்கரியம் செய்யறதுல அத்தனை உற்சாகம் வேணும் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெண் இவள். லக்ஷ்மண பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அதுதான் நல்ல உதாகரணம். அவர் என்ன பண்ணார், ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு முதல் நாள் பேச்சு வந்ததோ இல்லையோ, அப்போ லக்ஷ்மண பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா தமையனாருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுனா இவரை காட்டிலும் யாருக்கு சந்தோஷம் உண்டு. அதுவும் இல்லாமல் லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜா அப்படின்னு ராமனை பத்தி சொல்றார். லக்ஷ்மணனுடைய தமையனார் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. ஏன்னா லக்ஷ்மணன் தான் எல்லா காரியமும் செய்து கொடுக்கக்கூடியவர். பெருமாள் என்ன பண்ணார், லக்ஷ்மணன் கூட்டு சொன்னார், லக்ஷ்மணா நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, நாளையிலேருந்து ஆரம்பிச்சு யுவராஜாவாக நாம இருக்கணும். அதனால நான் என்ன காரியம் பண்ணாலும் சரி எனக்கு சகாயமா நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அடியேன்னு காத்துட்டு இருக்கார் இவர். நான் தேவரீர் என்ன நியமனம் பண்றீரோ பண்ணும், அதற்காக காத்துட்டு இருக்கார். ஆனால் மறுநாள் காத்தால் எழுந்திருக்கும் போது அப்படியே மாறி போயிடுது. பெருமாள் காட்டுக்கு போறார் அப்படின்னு செய்தி வந்துருத்து. லக்ஷ்மண பெருமாள் காதலியும் இந்த செய்தி வந்த உடனே லக்ஷ்மண பெருமா, ஐயோ நேத்து என்ன நினைச்சுட்டு இருந்தோம், நேற்று இந்த ராஜ்யத்துல பெருமாளுக்கு நாம பிஏ மாதிரியாக சகல காரியமும் செய்து கொடுக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தோமே, அவ்வளவுதானா, எல்லாம் போயிடுத்தா, நம்மளுடைய நினைவெல்லாம் கற்பனையா போயிடுத்தா அப்படின்னு நினைக்கணும் இல்லையோ. ஆனா அப்படி நினைக்கலையா, இப்பதான் இவருக்கு குதூகலம் அதிகமாயிடுத்தான். லக்ஷ்மண பெருமாளுக்கு 1க்கு 10 மடங்காக குதூகலம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டா, காட்டுக்கு போய் கைங்கரியம் பண்ண போறோம் நாம. பெருமாள் காட்டுக்கு போறாரா, அப்ப நாமளும் கூட காட்டுக்கு போக வேண்டியதுதான் தீர்மானமே பண்ணிட்டார். 2வது வார்த்தையே கிடையாது. உண்மை யார் காட்டுக்கு போக சொன்னா, தசரத சக்கரவர்த்தி ராமனை தானே காட்டுக்கு போகணுங்கிறார், கைகேயி ராமனை தானே காட்டுக்கு போனோம் அப்படிங்கிறார். அப்போ உண்மை காட்டுக்கு போகணும் யாரும் சொல்லலையே அப்படின்னா இவருக்கு அப்படி ஒரு சிந்தையே இல்லை. பெருமாள் காட்டுக்கு போறாருன்னா தானும் காட்டுக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டு விட்டார். காட்டுக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க நாட்டுல இருந்தால்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல 10 பேர் பங்கு போட்டுக்கிறான். நான் இதை செய்யறேன்னு வாங்கிக்கிறான் எல்லாரும். அகம் பூர்வம் பசந்தி ஸ்ம சூதாக குண்டலதாரிணகான்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா, ஸ்ரீராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா. அந்த அரண்மனையில இருக்கிற மொத்த பேருக்கும் ரொம்ப பிடிக்குமா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த சமையல் பண்றவர் இருக்காரு இல்லையோ மடப்பள்ளிக்காரர், அவர் கூட இந்த பெருமாளுக்கு மடப்பள்ளி அன்னைக்கு நம்முடைய முறை நம்ம மடப்பள்ளி பண்ணணும்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா. அவர் அகம்பூர்வம் பசந்தி ஸ்ம, நான் தான் இன்னைக்கு போட்டுன்னு செய்வாளாம்.
அந்த அளவு எல்லாருக்கும் அபிருச்சி உண்டு. இத்தனை பேர் பங்கு போட்டுக்கும் போது லக்ஷ்மண பெருமாள் என்னத்தை கைங்கரியம் பண்றது? அவர் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா, ஐயோ நீங்க பண்ணலாமா, நாங்க தான் இருக்கோம், நாங்க எதுக்காக இருக்கோம், நாங்க தான் கைங்கரியம் பண்ணணும், நீங்கெல்லாம் சக்கரவர்த்தி குமாராளாச்சே, நீங்கெல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் தடுக்கிறாள். ஆனால் இப்ப காட்டுக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பெருமாளுக்கு சர்வ கைங்கரியமும் நான் தான் பண்ண போறேன். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசித சர்வவித கைங்கரிய அப்படிங்கிறார். எல்லா விதமான கைங்கரியமும் காட்டுல மொத்தமும் லக்ஷ்மண பெருமாள் ஒருத்தர் தான் பண்ண போற, வேற யாருமே கிடையாது. இதை நினைச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான். ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே, அதனால சர்வ கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். இதே லக்ஷ்மண பெருமாள் தான் பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணார். அப்ப அவர் தான் இந்த வார்த்தையை சொன்னார், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை அருளி செய்தார். அப்படி லக்ஷ்மண பெருமாளுக்கு என்ன குதூகலம் இருக்கோ அத்தனை குதூகலம் இவளுக்கு உண்டாம். ஆனால் இப்ப கண்ணன் கிட்ட ஒரு ஈடுபாட்டுனாலே இவள் உள்ளுக்குள்ள மானச ஈடுபாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த ஈடுபாட்டினாலே உள்ளுக்குள்ள சயனத்துல இருந்துன்னு இருக்கார். அப்ப அவளை எழுப்புகிறாள் இந்த பாட்டிலே. கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஆரம்பித்து முதல்ல ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லையோ. கீழ்வானம் வெள்ளென்றுனா கிழக்கு பக்கம் வானம் வெளுத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். வெள்ளென்று அப்படின்னா வெள்ளுன்னு ஆயிடுத்து, அப்படின்னா வெளுத்து விட்டதுங்கிறதா வெள்ளுன்னு ஆயிடுத்து. அப்படின்னு பார், வானம் வெள்ளுன்னு ஆயிடுத்து பார் அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு பாஷை சொல்றோமோ இல்லையோ, ஒரு கொச்சை பாஷை. அதைத்தான் நாச்சியார் இங்க அருளி செய்யறார். கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு பக்கம் வானம் வெளுத்துருத்தே. அப்ப எழுந்துக்க வேணாமா? கிழக்கே வானம் வெளுக்கிறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் கேட்டானா மனுஷனுக்கு எழுந்துருன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா மேல செய்ய வேண்டிய கைங்கரியங்கள்லாம் நிறைய இருக்கு. யாரா இருந்தாலும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கும் இல்லையோ. சூரியோதயம் ஆச்சுன்னா படிக்கிறவாள்லாம் படிக்கணும், அனுஷ்டானம் பண்றவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், கிரககிருத்தியம் செய்யறவாள்லாம் கிரககிருத்தியம் செய்யணும். எல்லாருக்குமே வேலை இருக்கே, வேலை இல்லாமல் யாரும் கிடையாதே. அதனால எழுந்திருக்கணும். குறிப்பாக கைங்கரியம் பண்றவர்கள் அனுஷ்டானம் பண்றவர்களுக்கு கேட்கவே வேண்டாம், கட்டாயம் செய்யணுமா. ஸ்ரீராமனுடைய சுப்பிரபாதத்துல சொல்லச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கிழக்கு பக்கம் சந்தியா வந்துருத்து. சந்தியான சூரியோதயம் வச்சுக்கலாம் இப்ப சித்திக்கு. அதனால கிழக்கு பக்கம் சூரியோதய காலம் வந்துருத்து. சூரியன் உதயமாக கூடிய காலம், அந்த காலத்துக்கு சந்தியான்னு பேர். கிழக்கு பக்கத்துல சூரியன் உதயமாக கூடிய காலம் வந்துருத்தே. உத்திஷ்ட நரசார்தூல எழுந்திருப்பா. கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம். அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? ஆன்மீகம் பண்ண வேண்டாமா? ஆன்மீகம்னா நித்தியம் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்துக்கு ஆன்மீகம் அப்படின்னு பெயர். பெருமாள் ஸ்ரீராமனை எழுப்பும் போது விஸ்வாமித்திரர் எழுப்புறார். விஸ்வாமித்திரர் எழுப்பும் போது என்ன அழகா எழுப்புறார் அப்படின்னா வைதிகமா எழுப்புறாராம். குழந்தைகள் எல்லாம் எப்படி எப்படி எழுப்பணுங்கிறதுக்கு வழி உண்டு இல்லையா. ஸ்ரீராமனை எழுப்பச்ச வைதிகமா எழுப்புறார். கிருஷ்ணனை எப்படி எழுப்பணும் அப்படின்னா நம்ம திருப்பாவையிலே பார்க்க போறோம். பின்னாடி நாச்சியார் எப்படி எழுப்ப போறார் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். பெருமாள் ஸ்ரீராமன் ரொம்ப வைதிகமான பெருமாள். அதனால வைதிகமா எழுப்புற. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படின்னு அனுஷ்டானம் எல்லாம் பண்ண வேண்டாமா, நீ எழுந்துரு. அதுவும் மகரிஷி எழுப்புறார் இல்லையா. எழுப்புறவர் மகரிஷி, எழுப்பப்படுறவர் பெருமாள் ஸ்ரீராமன், தர்மத்தினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர். அதனால அனுஷ்டானத்தை சொல்லி அழகாக எழுப்புறார். இங்கே கைங்கரிய பரர்களை எழுப்புறபடியினாலே கைங்கரிய பரர்கள் கைங்கரிய பரலை கோது கொள்ளவுடைய பாவாயை எழுப்புகிறாள். அதனாலே கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்து விட்டது, நீ எழுந்திருக்க வேண்டாமா. கீழ்வானம் வெள்ளென்று. அடுத்த அடையாளம் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். அங்க பாரு, எருமை மாடு சிறுவீடு மேய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. இது கொஞ்சம் வேடிக்கையான வார்த்தை. மாடெல்லாம் கூட மேய போயிடுத்து, கிளம்பிடுத்து. சூரியோதயம் ஆறுது எப்ப ஆக போறதும் காத்துட்டு மாடெல்லாம் மேய கிளம்பிடும். மெதுவாக புல் மேயறதுக்காக கிளம்பும். அதை காட்டுக்கு ஓட்டிண்டு போய் அங்க புல் மேய பண்ணுவார்கள். அதுதான் உண்மையில பெரிய காரியம். ஆனா அதுக்கு முன்னாடி காட்டுக்கு ஓட்டின்னு போறதுக்கு முன்னாடி அது பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன புல்லெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும் ஊருக்குள்ளேயே. அதுக்கு சிறுவீடு மேய்தல் அப்படின்னு பெயர். எருமை எரும மாடு கூட சிறுவீடு மேய ஆரம்பிச்சிருத்து அப்படின்னு இந்த பெண்ணை பார்த்து சொல்றார். அதாவது பசுமாடுன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப சோம்பேறித்தனத்துக்கு உதாரணமா இருக்கிறது எரும மாடு. ரொம்ப சோம்பேறித்தனமா யார் இருந்தானா அவனை பார்த்து எரும மாடு அப்படின்னு தான் வெய்வா. அப்படிப்பட்ட எரும மாடு கூட மேய ஆரம்பிச்சுடுதே, இன்னும் தூங்கின்னு இருக்கே அப்படின்னு ஒரு பரிகாசமான வார்த்தை இது. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். சிறுவீடு மேய்வதற்காக எங்க பார்த்தாலும் பறந்து கிடக்கிறது. பார், நீயே எழுந்து பார்.
அப்புறம் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். நாங்கெல்லாம் வந்திருக்கோம், உங்க ஆத்து வாசல்ல வந்திருக்கோம். இன்னும் மிக்குள்ள பிள்ளைகளும் உன்னை தவிர நிறைய பேர் வந்தாச்சு. அவர்கள்லாம் நேர அப்படியே யமுனா நதிக்கு போய் கண்ணன் சன்னதிக்கு போக போறார். போவான் போகின்றார், கண்ணன் சன்னதிக்கு போகணும்னு கிளம்பி போயின்னு இருக்கா. அவளை போகாமல் காத்து, நீங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே உள்ளுக்குள்ளே ஒருத்தி இருக்கிறாள், அவள் கோது கலமுடைய பாவாயாக இருக்கிறாள், அதனால அவள் இல்லாமல் நாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். உன்னை கூவுவதற்காக, உன்னை எழுப்புவதற்காக, உன்னை அழைத்துக் கொள்வதற்காக உங்காத்து வாசல்லே வந்து நிற்கிறோம். நாங்கள் எங்களை பாருங்க, நாங்க பாட்டுக்கு போயின்னு இருக்கோம், நிறுத்திருக்கோம். நாங்க பாட்டுக்கு போக வேண்டியதுதானே. இங்க ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான்னா இருக்கட்டும், நாம போவோம், நாளைக்கு வந்து கலந்துக்கட்டும். மொத்தம் 30 நாள் இருக்கோம் இல்லையோ, அதுல ஒரு நாள் போனா என்ன, அப்புறம் இன்னொரு நாள் வந்து தானா வந்து கலந்துக்கிறாள் அப்படின்லாம் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா. இவளை விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கான். அதனால யார் அப்படியே போயின்னு இருக்காளோ அவளை கூட நிறுத்தி உன்னை கூவான் வந்து நின்றோம். அவனை போகிறதை நிறுத்தி வந்து நிற்கிறோம். இப்போ நாங்க போயிட்டே இல்லை, இப்ப நின்றுட்டோம். இனிமேல் நீ வந்தாலே தவிர எங்களுக்கு போதல் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. உன்னை கூட்டுண்டு தான் போக போறோம். அதனால உங்காத்து வாசல்ல ஸ்திரமாக உங்காத்து வாசற்பதவை பிடிச்சு கொண்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், நீ எழுந்து வரணும். போவான் போகின்றாரை போகாமல் காத்து, காத்துன்னு அழகான வார்த்தை. அவளை தடுத்து அங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லல. பின்ன என்னன்னு கேட்டா, யாரும் எங்கேயும் போகக்கூடாது, கொஞ்சம் இருங்கோ, இவாத்துக்கு அப்புறம் போகலாம் அப்படிலாம் சொல்லலையாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாலாம், கோதுகலமுடைய பாவாய் இங்கே இருக்கிறான்னு சொன்னாலாம். உடனே மொத்த பேரும் நின்றுட்டாலாம். ஏன்னா கண்ணன் சன்னதிக்கு போறது கூட அத்தனை முக்கியம் இல்லை, ஆனால் இவளுடைய அகத்துக்கு போறது ரொம்ப முக்கியம். இவளையும் நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருடைய திருநாமத்தை, இவருடைய பெயரை சொன்ன உடனேயே மொத்த பேரும் தானா திரும்பி வந்துட்டார்களாம். இவளையும் நாம் சேர்த்து கொள்ள வேணும் என்பதற்காக. அதனால போவான் போகின்றாரை, போவதற்கே யார் போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு. நாம் என்ன செய்யணும், எம்பெருமானை பாடி பறை கொள்ள வேண்டும். எம்பெருமானை பாடி பறை வாங்கி கொள்ள வேண்டும். யாரை? மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. 3 விஷயம் எம்பெருமானுக்கு இந்த பாசுரத்துல. கண்ணனுடைய 3 வைபவம் சொல்லணும். முதல் வைபவம் மாவாய் பிளந்தானை அப்படின்னா குதிரையினுடைய வாயை பிளந்தான். அப்படி மானா குதிரை, கேசின்னு அசுரன் குதிரை ரூபத்திலே வந்தான். அந்த கேசியனுடைய சரித்திரம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. எம்பெருமானுக்கு கேசவன் அப்படின்னு திருநாமக்குள் ரொம்ப பிரசித்தமான திருநாமம். அதாவது நம்முடைய தடைகளை போக்குவான் அப்படின்னு அர்த்தம் இங்கெல்லாம் விவக்ஷிதம். அந்த திருநாமத்துக்கு பல அர்த்தம் உண்டு. திருப்பாவிலேயே கடைசியில வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யார் சென்றிரைஞ்சி அப்படின்னு தான் சொல்ல போறார். திருப்பாவியே கேசவன் விஷயமாக இருக்கு என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆக இப்போ அந்த குதிரையினுடைய வாயை பிளந்தானாம் எம்பெருமான். மா வாய் பிளந்தானை, குதிரை ஆணு வாயை திறந்து வந்தது. அந்த வாயை நன்னாக பிளக்க மறுபடியும் மூட விட்டாதபடி பண்ணிட்டான். அந்த குதிரையை கிழிச்சு போட்டுட்டான். இது முதல் விஷயம். மல்லரை மாட்டிய, இது 2வது விஷயம். மதுரா நகரத்திலே கண்ணன் மதுரா விஜயம் செய்த போது மதுரா நகரத்திலே கண்ணனை கொல்வதற்காக மல்லர்களை ஏற்பாடு செய்தான் கம்சன். அந்த மல்லர்கள் கண்ணனோட மல்யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு வந்தாளா. அவர்கள்லாம் மலை மாதிரி இருக்கலாம். கண்ணனோ சின்ன பையன். அவளை இப்படி நிமிர்ந்து பார்க்கறான் கண்ணன். பார்த்தா மலை பிண்ட மாம்ச பிண்டமே மலையா வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடம்பெல்லாம் வளர்த்து வச்சுட்டு இருக்கான். நல்ல புஜங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான். 2 மலை போல் எதிர்ந்த மல்லர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். 2 மலை போல 2 மல்லர்கள் வந்து நிக்கிறாளாம். உடனே கண்ணன் பார்க்கறான், இவாளை பார்த்தா மலை மாதிரி இருக்கா, நான் ஏதோ பார்த்தா சின்ன பையனாட்டம் இருக்கேன், என்கிட்ட போய்ப்பா இதுக்கு உங்களுக்கு எல்லாம் சண்டை, நான் ஒண்ணு பண்றேன், நான் எங்க கூட 4 பசங்க வந்துட்டு இருக்கா, அவளோட நான் சண்டை போட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, பரஸ்பரம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், இதுக்காகவே டிவியில சேனல் தான் இருக்கு சண்டையை வேடிக்கை பாக்குறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க 2 பேர் சண்டையை போட்டாங்கன்னா அப்ப நாங்களாம் அதுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலாம். ஆனா அவள்லாம் உடல, அப்படிலாம் கிடையாது, உன்னோட கூட தான் நான் சண்டை போடுவேன். ஏன்னு கேட்டா நீ இப்பதானே யானையை கொண்டுட்டு வந்திருக்கேன், என்ன உன் பராக்கிரமம் எனக்கு தெரியாதா என்பதாக சொன்னார்களாம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. 3வது விஷயம், கண்ணனுடைய சரித்திரத்திலே
கண்ணன் தேவாதி தேவன் அப்படிங்கிறது பல இடங்கள்ல தெரியும். ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை. அதாவது கண்ணனுடைய வைபவத்தையே நாம பல விதமா பார்க்கணும். ஒண்ணு என்ன கேட்டா பால லீலைகள், அந்த மாதிரி யௌவன லீலைகள், இந்த மாதிரி லீலைகளா பார்க்கணும். இன்னொன்னு பக்கம் பார்த்தானா பூதனா சம்ஹாரம், சகடாசுர சம்ஹாரம், அரிஷ்டாசுர வதம், மல்லர்களை வதம், கம்ச வதம், அதுக்கப்புறம் சிசுபால வதம், அப்புறம் ஜராசந்த வதம் அப்படின்னு சொல்லிட்டு வதம் வதம்னு வதமாவே போயிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். யாருக்கு அதுல இஷ்டமோ அவள்லாம் அதை பார்த்துட்டே இருக்கலாம். அதுவும் ஆச்சரியமா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இதுவும் ஆச்சரியமா இருக்கும். இது இப்படிப்பட்ட லீலைகள் கோபர்களுக்கு அனுகிரகம் பண்ணது, கோபிகளுக்கு அனுகிரகம் பண்ணது, யசோதா நந்தகோபனுக்கு கண்ணன் எப்படி நடந்து கொண்டான் என்பது, பாண்டவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான், திரௌபதிக்கு எப்படி விசேஷமாக அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த லீலை ஒரு பக்கம் ஒன்று இருக்கும். இது ரெண்டும் தவிர மூணாவது ஒண்ணு இருக்கு. அதுதான் தேவாதி தேவன் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்திலேயே கண்ணனுக்கு நேர பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணார். இந்திரன் மழையை பெய்யச்ச கண்ணன் கோவர்தனகிரியை எடுத்த போது அதுக்கப்புறம் இந்திரன் தலை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணான். கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அப்படின்லாம் கதைகள்லாம் இருக்கும் இல்லையோ. இந்த மாதிரி தேவர்கள்லாம் நிறைய பேர் அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. பிரம்மா வந்தார், இந்திரன் வந்தான், அக்னி வந்தான், அந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இதுவும் இருந்துட்டு இருக்கும். அதனால இதையும் நாம விடக்கூடாது. கண்ணனை எல்லா விதத்திலும் அனுபவிக்கிறோம்னா தேவாதி தேவன் அப்படிங்கிற ரீதியில சகல தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் அப்படிங்கிறது இந்த அவதாரத்தில் தானே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அதனால இதையும் அனுபவிக்கணும். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அந்த பெண்கிட்ட சொல்ற, அம்மா நீ கிருஷ்ணானுபவம் உள்ளுக்குள்ள பண்ணிட்டு இருக்க, மனசுக்குள்ள வாஸ்தவம் தான். ஆனால் நாம எல்லாருமாக சேர்ந்து அந்த தேவாதி தேவனான எம்பெருமானை சென்று சேவித்தால், சென்று சேவிக்கணும். கோயிலுக்கு போய் சேவிக்கணும். எங்க இருந்தா என்ன, பகவான் தான் மனசுக்குள்ள இருக்கானே, பகவான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கானே அப்படின்னு சாஸ்திரம் பேசிட்டு ஆத்துல உட்கார்றதுல அர்த்தம் இல்லை. பெருமாள் நமக்காகத்தான் கோயில வந்திருக்கானா, அதனாலே சென்று பகவான் இருக்கிற இடத்துக்கு போய் நாம் சேவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். நாம அவன் இருக்கிற இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு கைங்கரியமாக ஆயிடும். போய் சேவிக்கிறோங்கிறது இருக்கட்டும், சேவிக்கிறதுக்காக போறோம் இல்லையா, நடந்து போறோம் இல்லையா, அதுவே ஒரு கைங்கரியமா. பத்யாம் அபிகமா செய்வ ஸ்நேக சந்தர்சனேனச்ச அப்படின்னு பெருமாள் ஸ்ரீராமன் சாதிக்கிறார். அதாவது ஸ்ருங்கிவேரபுரம் அப்படின்னு ஒரு ஊரு, அங்கே குஹ பெருமாள் இருக்கார். பெருமாள் ராமனுக்கு ரொம்ப 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 வேண்டியவர். அவர் ரொம்ப வயசானவர், ஆனா ராமனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர். அவருக்கு ஒரு நாள் ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. பெருமாள் ராமன் காட்டுக்கு போக போறார், சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு போக போறார், தண்டகாரண்யத்துக்கு போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால போக போறார். இந்த பக்கம்தான் கங்கையை தாண்டி தான் அவர் போனோம், இந்த பக்கம்தான் வரப்போறாருன்னு ஒரு நியூஸ் வந்தது. உடனே குஹ பெருமாள் என்ன பண்ணார், ராமனை வரவேற்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ மொத்தத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டு, கை நிறைய தட்டுற நிறைய பழங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு, தேன் எடுத்துக்கொண்டு, திணை மாவெல்லாம் எடுத்துக்கொண்டு, அவர்களுக்கு என்னென்ன உபகாரங்கள் கிடைக்கிறதோ எல்லா உபகாரத்தையும் கையில எடுத்துட்டு, இன்னும் சில பேரை கூட்டுண்டு நேர போய் சிருங்கிவேரபுரத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வேகமா போய் பெருமாள் வருவதற்கு முன்னாடி அவரை எதிர்கொண்டு அழைக்கிறாராம். இவர் எல்லையிலேயே எதிர்கொண்டு அழைக்கிறார். ஊருக்கெல்லாம் பெருமாள் எழுதான்னு வச்சுக்கோங்களேன், வெளியூர் உற்சவங்கள் அப்படின்னு சிலது உண்டு. காஞ்சிபுரம் பெருமாள் வெளியூர் உற்சவமாக எழுகிறார். வரதராஜ பெருமாள், தேவாதி தேவனான வரதராஜ பெருமாள் வெளியூருக்கு போனார்னா சீவரம் போறார், தென்னேரி போறார், ராஜகுளம் போறார். இங்கெல்லாம் வெளியூர் போகும்போது அந்த ஊர் எல்லையிலேயே நின்று ஜனங்கள்லாம் வரவேற்பார் பெருமாளை. திருவள்ளூர் பெருமாள் அவரும் வெளியூர்லாம் நிறைய போறார். அப்பெல்லாம் அந்தந்த ஊர் எல்லையிலேயே ஜனங்கள் பூர்ண கும்பம் கொடுத்து பெருமாளை வரவேற்பாளாம். அந்த மாதிரி குஹ பெருமாள் முன்னாடியே எல்லையிலேயே போய் நிற்கிறார் இல்லையா. அப்பதான் பெருமாள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். குஹா, நான் தான் அந்த இடத்துக்கு வரேனே, நீ இதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்த? பத்யாம் அபிகமா செய்வ, எனக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்த அப்படின்னா ஆச்சரியமா இருக்கே. குஹ பெருமாள் சொன்னார், எனக்கு இது பாக்கியம் இல்லையா? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, பெருமாள் புறப்பாடா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம தெரு பக்கமா பெருமாள் ஏழ்றார் அப்படின்னா சரிதான், பெருமாள் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவோம். இன்னும் வரலையே, எப்போ வர்றாரோ அப்போ சேவிச்சுக்கலாம், அது வரைக்கும் நம்ம ஏதாவது காரியம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா குஹ பெருமாளுக்கு அப்படி தோணலையாம். பெருமாளுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி நாம போய் கூட்டுண்டு வரணும், எதிர்கொண்டு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனாரு இல்லையோ. அதை பார்த்து பெருமாள் நோட் பண்ணிட்டாராம். பத்யாம் அபிகமா செய்வ, நீ காலால நடந்து வந்தியே,
ஸ்நேக சந்தர்சனேனுச்ச, ஸ்நேகத்தோட பார்க்கிறாயே, உன்னுடைய பார்வையினாலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா கண்ணுல பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஸ்நேகம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம், நமக்கும் அந்த விஷயம் தெரியும் இல்லையோ. அதனால அந்த மாதிரியாக தேவாதி தேவன் அப்படின்னு இருக்கும்போது நாம போய் சேவிக்கணும். அதுவும் இல்லாமல் சாதாரண மனுஷாலா இருந்தா வச்சுக்கோங்க, அவ வரட்டும் அப்படின்னு நம்ம விட்டுடுவோம். இப்ப நம்மாத்துக்கே ஒரு விருந்தாளி ஒருத்தர் வரன்னு வச்சுக்கோங்க. அப்ப சாதாரண விருந்தாளியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா, அட்ரஸை கொடுத்துட்டு நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இதே ரொம்ப பெரியவர் மேல் அதிகாரி ஒருத்தர் வர்றார் அப்படின்னா நாம கார் எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் அவர் இருக்கிற இடத்துல அவரையும் கூட்டு கார்ல உட்காந்து வச்சுட்டு நாம வருவோம் இல்லையா. இப்படி மனுஷாளுக்கே இப்படி வித்தியாசம் நாம பாக்குறோம். அப்ப தேவாதி தேவனை என்ன பண்ணணும் அப்படின்னா சென்று சேவிக்கணும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். சென்று, அதனால நீ ஆத்துல தனியா இருந்துட்டு நீ எம்பெருமானை அனுபவம் பண்ணாதே, எங்களோட கலந்து கொள். தேவாதி தேவனை சென்று நாம், அது மாத்திரம் இல்லாமல் நாம எல்லாரும் போய் சேவிக்கணும். ஒருத்தரா போய் சேவிச்சால பிரயோஜனம் கிடையாது. நீ தனியா அனுபவம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நம்ம கோஷ்டியிலே கலந்து கொள். நாம் எல்லாருமாக போய் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்ப பெருமாள் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஆவா என்று ஆராய்ந்து அருள். ஆஹான்னு நினைப்பானா, ஆஹா இத்தனை பேர் வந்திருக்காளே அப்படின்னு நினைப்பானா, ஆஹா இவர்கள்லாம் நடந்து வந்திருக்காளே அப்படின்னு நினைப்பானா, ஆஹா இவர்கள் எல்லாம் சிற்றஞ்சிறுகாலே எழுந்து வந்திருக்காளே அப்படின்னு நினைப்பானா. மெதுவா வரலாம் இல்லையோ, நன்னா வெயில்லாம் வரட்டும் அப்புறம் போலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையோ. ஆனா காலங்காத்தால எல்லா காரியத்தையும் விட்டுட்டு சிற்றஞ்சிறுகாலே எழுந்து குளிர குடைந்து நீராடி இங்க வந்திருக்காள் இல்லையோ. அதனால இதையெல்லாம் பெருமாள் ஒண்ணு ஒன்னா ஆராய்ந்து பார்ப்பானா. ஆராய்ந்து பார்த்து அனுகிரகம் செய்வான், விசேஷமான அனுகிரகம் செய்வான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய், ஆராய்ந்து அருள்வான். ஆகையினாலே கோதுகலமுடைய பாவாய் நீ எழுந்து எங்களுடன் கலந்து கொள் என்பதாக இந்த பாசுரத்திலே ஆச்சரியமாக சாதிக்கிறார். இங்கே இப்பொழுது நாச்சியார் அனுபவம், அதுக்கடுத்தது வேதாந்த அனுபவம், ரெண்டு வரணும். நாச்சியாருடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தா, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். முதல்ல கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான். கிழக்கு பக்கம் வெளுத்துருத்து. எப்பதான் இந்த சமயம் வெளுக்க போறதோன்னு மிருகங்கள் காத்துன்னு இருக்கும், பட்சிகள் காத்துன்னு இருக்கும். மனுஷனுக்கு மாத்திரம் ஒரே ஒரு எண்ணம் உண்டு, ஐயோ சூரியோதயம் ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. அதுக்குள்ளவா சூரியோதயம் ஆயிடுத்து, அதுக்குள்ளவா 6 மணி ஆச்சு, இப்பதான் படுத்துட்டா மாதிரி இருக்கு. நேற்று ராத்திரி என்னமோ தெரியல, தூக்கமே இல்லை, இன்னைக்கு காத்தால எழுந்துக்கிறதுக்கு மனசே இல்லை இப்படின்னு கதை பேசுறோம் நாம தான். எந்த ஒரு பட்சியாவது இந்த மாதிரி கதை பேசி இன்னைக்கு சாரி கொஞ்சம் லேட்டு அப்படின்னு சொல்லி இருக்கோம்? எந்த ஒரு பட்சியாவது எழுந்துக்கிறதுக்கு தாமசமாயிருக்கா? எந்த ஒரு மிருகமாவது எழுந்துக்கிறதுக்கு தாமசமாயிருக்கா? எப்ப சூரியோதயம் வரப்போகுதுன்னு காத்துன்னு இருக்கோம் இல்லையோ. அதை பார்த்து நாம கத்துக்கணும். இப்ப நாச்சியார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த பசுமாடு எரும மாடுலாம் இருக்கும் இல்லையோ, கண்ணன் திறத்துல பசுமாடு எருமாடு எல்லாமே உண்டு, எல்லாத்தையும் மேய்க்கக்கூடியவன், முத்திரம் உண்டே அப்படின்னு சாதிக்கிறார்கள். எல்லாத்தையும் கண்ணன் மேய்க்கக்கூடியவன். இந்த பசுமாடெல்லாம் என்ன பண்றதா, எப்போ சூரியோதயம் ஆப்போறதுன்னு காத்துன்னு இருக்கான். ஆச்சுன்னா உடனே கிளம்பிடுத்தான். ஏன்னா கண்ணன் நம்மளை கூட்டுண்டு போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசை பசுமாடுகளுக்கெல்லாம். அதனால கண்ணனுக்கு முன்னாடி இதுங்கெல்லாம் முன்னாடி வேகமா எழுந்துட்டு இருக்கு. எழுந்து நான் வரப்போறேன், நான் தயாரா இருக்கேன், நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னு காண்பிக்கிறதாம். எருமை சிறுவீடு மேய்கிறதுக்கு நாங்களாம் சித்தமா இருக்கோம், நீ அடுத்தது பெருவீடுக்காக எங்களை கூட்டுன்னு போக வேண்டாமா அப்படின்னு சூரியோதயத்துக்காக காத்துன்றிருந்து மாடுகள்லாம் தயாரா இருக்கே, நாம தயாரா இருக்க வேணாமா? கண்ணனோடு கூட இருக்கக்கூடிய பசுமாடுகளை பார்த்துன்னு நாம எப்போ நிறைய விஷயம் கத்துக்கணும். கண்ணனுக்கு பசுமாடுகள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனுஷால காட்டிலும் பசுமாடு ரொம்ப பிடிக்குமா? இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு நாச்சியார் சொல்றார். கண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமானது பசுக்கள் தான் எல்லார காட்டிலும். ஏன்னா இந்த மனுஷனை மேய்க்கிறத காட்டிலும் பசுமாடு மேய்க்கிறது ரொம்ப சுலபமானது. அதுங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, கண்ணனை தவிர வேற எதுவுமே தெரியாது. கண்ணன் கால் பின்னாடியே சுத்தின்னு இருக்கும். கண்ணன் குழல் கொடு ஊதின போது அப்போ பசுமாடுகள்லாம் கண்ணன் கால் பின்னாடி சுத்தி தலையை மாத்திரம் முன்னாடி நீட்டி கண்ணன் முகத்தை பார்த்துட்டு இருக்கோமா. அந்த பசுமாடெல்லாம் நாமெல்லாம் எத்தனை சேவிச்சிருக்கோம், எத்தனை ஊர்ல வேணுநாத வேணுகோபாலன் திருக்கோலம் பாருங்க, பசுமாடு எப்படி முன்னாடி எட்டி பார்த்துட்டு இருக்கும், பின்னாடி இருக்கும் ஆனா முன்னாடி எட்டி பார்த்துட்டு இருக்கும் இல்லையா. அப்போ கண்ணனுக்கு பசுமாடெல்லாம் ரொம்ப ரொம்ப வேண்டியதாக கண்ணனையே எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லையா.
கண்ணன் என்ன நினைக்கிறானா, இந்த பசுமாடு நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி மனுஷாலும் நம்மளையே நம்பி நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருந்தான்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அவர்கள்லாம் அப்படி இல்லையேன்னு கண்ணன் நினைக்கிறானா. அதனால கீழ்வானம் பசுமாடு மாதிரி நாம் இருக்க வேண்டாமா அப்படின்னு நாச்சியாருக்கு ஒரு ஆசை. எருமை சிறுவீடு மேய்வான், பசுமாடு மேய்க்கிற மாதிரி கண்ணன் நம்மளையும் மேய்ச்சிட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கற்றினம் மேய்த்தயந்தை கடலினை பனிமின் நீரேன்னு தொண்டடிப்புடையவர் சாதிக்கிறார். பசுமாடு மேய்த்தவனை தான் நாம சேவிக்கணும், ஏன்னா நம்மளையும் அவன் மேய்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் பசுமாடு மேய்க்க கண்ணன் போறான்னு சொன்னா கோபிகளுடைய பாவமே வேற. அவர்களுக்கு உடனே கஷ்டம் ஆரம்பிச்சிடும். கண்ணன் பசுமாடு மேய்த்துட்டு திரும்பி வரான் அப்படின்னா உடனே ஒரு சந்தோஷம் வரும். கார்த்தாலம் ஆயிடுத்தனா அவ தூங்குறது முழுக்க கண்ணனுடைய நினைவில் தான் தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பசுமாடு மேய்க்க கண்ணன் கிளம்பிட்டான்னா அதை போய் பார்ப்பாளாம். ஆனா கண்ணன் போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பகல் முழுக்க போவது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. சொல்ல திருட்டில் யுகாயத்தே கிருஷ்ண துவாம் அபஸ்யதாம் அப்படின்னு கோபிகா கீதத்தில் வரும். ஒரு திருட்டி ஒரு ரட்சணம் கூட ஒரு யுகமாக ஆயின்னு இருக்குமா. கண்ணன் எப்ப வரப்போறான்னு அவர்கள் எல்லாம் காத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு பகல் 1000 ஊழியாலும் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. ஒரு பகல் 1000 ஊழியாலும், ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு க்ஷணமும் போறதுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் சாயங்காலம் ஆக போறது இல்லையோ, அப்ப கண்ணன் திரும்பி வரப்போறான் இல்லையோ. அதனால பரதாழ்வான் இப்படி ராமனை எதிர்பார்த்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கா. பரதாழ்வான் ராமனை எதிர்பார்த்து 14 வருஷம் எதிர்பார்த்தார். ஆனால் ஆயர்குல பெண்களுக்கு ஒவ்வொரு நாளுமே 14 வருஷத்துக்கு சமானம். பரதாழ்வான் 14 வருஷம் பட்ட பாட்டை இவர்கள் ஒவ்வொரு தினமுமே பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் எப்போ வரப்போறான், சாயங்காலம் வரப்போறான். ஆனா கூட மாலையும் வந்தது மாயன் வாரான், சாயங்காலம் ஆயிடுத்தேன் இன்னும் கண்ணன் வரக்கானுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளாம். ஏன்னு கேட்டா அவன் வருவது அத்தனை ஆச்சரியமா இருக்கும். அதுவும் காலி பின்னே வருகின்ற கண்ணன் வேடத்தை வந்து காணீர் நங்கமீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நானே மத்தாரும் இல்லை அப்படின்னு யசோதை பிராட்டி சொல்றார். எல்லாரும் வந்து பாருங்களேன், கண்ணை எவ்வளவு அழகா வரான் பாருங்க. சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்றி பூ கோலப்பனை கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கண்ணன் வேடத்தை வந்து காணீர், காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமீர் நானே மற்றாருமில்லை அப்படிங்கிற. கீழே குதம்பை ஒரு காது செல்நீர மேல் தோன்றி பூ. இந்த காதுல வச்சுக்கிற அலங்காரம் காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதெல்லாம். ஒரு பூ எடுத்து காதுல வச்சுக்கிறான், ஒரு பூ எடுத்து தலையில வச்சுக்கிறான், ஒரு பூவை தொடுத்து அப்படியே கழுத்துல மாலையா போட்டுக்கிறான். கோலப்பனை கச்சும் கூரையுடையும், ஒரு கச்சு ஒண்ணு கட்டின்னு இருக்கான், கூரையுடை கட்டின்னு இருக்கான். குளிர்முத்தின் கோடாலமும், தலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு, எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் போல இருக்கு. அங்கே ஒரே வஸ்திரம். எங்கே? மன்னார்குடியில. மன்னார்குடி ராஜகோபாலன் மாடு மேய்த்த வேகத்திலே பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஒரே வஸ்திரத்தை அதுவே கச்சு கட்டி அதுவே தலையில தலைப்பாகையா கட்டிட்டு கண்ணன் கையில கோலோட கூட இருந்துட்டு இருப்பான். அதைதான் நாம சேவிக்கணும், ஆச்சரியமா இருக்கும். காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர், வந்து பாருங்கோ, இந்திரன் போல் வரும் பிள்ளை இவனை இடவேல் அப்படிங்கிறான். இந்திரன் போல வரானாம். தடைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம்மத்தலி தாழ்பீலி குழல்களும் கீதவுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றது என்று சொல்லி, ஒரு பெரிய மழையானது எப்படி வருமோ, மேகமும் மின்னலுமாக காற்றுமாக ஆச்சரியமா மழை வரப்போறது ஒரு சந்தோஷத்தை கொடுத்து வரா மாதிரியாக கண்ணன் வருவதற்கு முன்னாடி தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுவை எக்கம் மத்தலி தாழ்பீலி குழல்களும் கீதவும் ஆகி எங்கும், காட்டிலேயே கிடைக்கக்கூடிய இலைகள்லாம் வச்சு சுருட்டி குழல்களா பண்ணி அதை ஊதிக்கொண்டே குழந்தைகள்லாம் வந்துட்டு இருக்காளாம் முன்னாடி. அது மாதிரி பசுமாடுகள்லாம் வந்துட்டு இருக்கு, குழந்தைகள்லாம் ஓ ஓ ஓன்னு சத்தம் போட்டு வந்துட்டு இருக்கு. மாடுகள்லாம் அங்கிருந்து தன்னுடைய கண்ணுக்குட்டிக்காக அதுகள்லாம் சத்தம் போட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல கண்ணன் குடல்களும் கீதவும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்றான் அப்படின்னு அவன் வரும்போது எத்தனை ஆச்சரியமா இருக்கும். அதை பார்ப்பதற்காக 1000 குல பெண்கள் நாள் முழுக்க தவம் கிடப்பார்கள். மகரிஷிகள்லாம் பெருமாளை சேவிக்கணும் தபஸ் பண்ணா இல்லையா,
அந்த மாதிரி சாயங்கால வேதத்திலே மாலை வேளையிலே கண்ணன் மாலை பூசல் பெயர் மாலை வேளையிலே கண்ணன் திரும்பி வருகின்ற அந்த வேஷத்தை சேவிப்பதற்காக இவர்கள்லாம் காலையிலிருந்து ஆரம்பித்து மாலை வரை தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களாம். அதனால கார்த்தாலை அப்படின்னா இவர்களுக்கு ஒரு அனுபவம், மாலை அப்படின்னா இவர்களுக்கு ஒரு அனுபவம், ராத்திரி அப்படின்னா இவர்களுக்கு ஒரு அனுபவம், எல்லாமே அனுபவம். அதனால கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா கைங்கரியபரர்களுக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன் இல்லையா, கீழ்வானம் வெள்ளென்றுன்னா அனுஷ்டானம் பண்ணணும்னு. இவர்களுக்கு கீழ்வானம் வெள்ளுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் மேல்வானம் கொஞ்சம் சிவந்து அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம். எல்லாத்துக்குமே அர்த்தம் உண்டு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளை. அதான் ரொம்ப கஷ்டப்படுறான். அதாவது மழை கலோ வருகின்றதென்று சொல்லி மங்கை மால்சால கவாசல் பற்றி நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும். உள்ள போராளாம் வெளியில வராலாம், உள்ள போராளாம் வெளியில வரலாம். 1000 குல பெண்கள், சின்ன குழந்தைகள், எல்லாம் வயசானவா இல்ல, இல்ல இடைச்சிறுமிகள். கண்ணனை பார்க்கறதுக்கு ஆசையோட இருக்கு, மனசு முழுக்க கொள்ளை ஆசை, கொள்ளை ஆசை தவிர வேற கிடையாது, வேற தெரியாது அதுங்களுக்கு. ஆசை தவிர வேற கிருத்திரிமம் எதுவுமே கிடையாது அதுல. அத்தனை ஆசை கண்ணனை பார்க்கறது. வாசல்ல வர மறுபடியும் உள்ள 6 மணி ஆச்சுன்னா கண்ணன் வருவான் இல்லையா, 6 மணி ஆச்சா கண்ணன் வருவான்னு சொல்லிட்டு கிடுக்குன்னு வாசல்ல போய் பாரா, கண்ணன் வரல. ஐயோ என்ன கண்ணன் வரக்கானுமே, 6 மணி ஆலையான்னு உள்ள வந்து கடிகாரத்தை பாக்குறா, பார்த்தா 6 மணி ஆலை, 5:55 தான் ஆறுது, 5:55 தான் ஆறுதா, இன்னும் 5 நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இதுவா இருக்கா. அதுக்கும் கிடுக்கிடு ஓடி போயிடுச்சு, இன்னும் கூட கண்ணன் வரக்கானுமே அப்படின்னா வாசல்ல பார்த்தா கண்ணன் வரக்கானும், இன்னும் இவ்வளவு நாளைக்கு இன்னும் வரக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடிகாரத்தை போய் பாக்குறா, 5:56 ஆயிருக்கு. மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு காத்துன்னு மறுபடியும் பாக்குறா. ஒரு க்ஷணமும் போறது 5 நிமிஷம் மாதிரி இல்ல, ஒரு மணி மாதிரி போயின்னு இருக்கு. எப்போ 6 மணி ஆகும்னா 5:55, 5:55, 5:56 எல்லாமே இவர்களுக்கு கணக்காக இருக்கு எல்லாமே. அப்படியா நுழைவனர் நிற்பனர் ஆகி எங்கும், அப்படியே உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கா. உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரே, ஆகாரம் கிடையாது, மனசு மொத்தமும் கண்ணன் தவிர வேற கிடையாது, இவர்கள் கிட்டேயே மனசு கிடையாது, இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் இல்லையா. அதனால அந்த பாவத்திலே சொல்கிறார், கோதுகளுடைய பாவாய் உனக்கு எத்தனை குதூகலம் உண்டு, கண்ணனை நீ நினைத்து பார்த்தாயா, கண்ணன் மாடு மேய்க்கக்கூடிய வேஷத்தை நினைத்து பார்த்தாயா, கண்ணன் திரும்பி வரக்கூடிய வேஷத்துக்காக நீ நினைத்து பார்த்தாயா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் நீ எழுந்துவா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். இன்னும் நிறைய பேர் கூட வந்துட்டு இருக்கா இல்லையா, அவள்லாம் ஏதோ கண்ணனை சேவிக்கணும் வேகமா போயிட்டு இருக்கா, வேண்டாம் உன்னை கூவான், இங்கே ஒருத்தி இருக்காள் அப்படிங்கிறதுக்காக நான் நிறுத்தி வச்சிருக்கேன். போவான் போகின்றாரை, போவதற்கே போகிறார்களாம். போவான்னா போவதற்கே போறா, வேற பிரயோஜனம் போய் என்ன பண்ண போறாங்கிறது முக்கியம் இல்ல, போறதே பிரயோஜனம். ஆச்சியார் சொல்லுகிறார், நாங்கள் போய் கண்ணனை பாடப் போகிறோங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை, கண்ணனை பாடுவதற்கு போய்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே பெருமாளை சேவிக்கிறதுல ஆனந்தம் கிடையாது, பெருமாளை சேவிக்க போறோம்னு ஒரு நினைவு இருக்கொல்லையோ அதுலதான் ஆனந்தம். பெருமாளை சேவிக்க போயின்னு இருக்கோம்னு ஒன்று இருக்கொல்லையோ அதுல ஒரு ஆனந்தம். சேவிச்சா அந்த ஆனந்தம் இருக்குமா இல்லையான்னு சொல்ல தெரியாது. குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். குலசேகராழ்வாருக்கு ஒரு தனியன், அவர் நித்தியமே நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தாராம், இதை கோஷம் இட்டு கொண்டிருந்தார். என்னைக்கு நான் ஸ்ரீரங்கம் போறேன், இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி அப்படின்னு கருமணியை கோமணத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே, என்னைக்கு நான் அந்த திருவரங்கத்திலே பொன்னி நதி நடுவிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்க போகிறேனோ இதையே சொல்லிட்டு இருந்தார். இதுக்கு ஒரு தனியன் போட்டா. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி அதெல்லாம் சரி, குலசேகராழ்வார் ஸ்ரீரங்கம் போனாரா, பெருமாள் சேவிச்சாரா அப்படின்னா அதுக்கு தனியன் கிடையாது, அதுக்கு தனியன் கிடையாது சுவாமி. அவர் போனாரா சேவிச்சாராங்கிறது முக்கியம் இல்லை சுவாமி, நித்தியமே நான் ஸ்ரீரங்கம் போறேன் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா, அதுதான் முக்கியம் சுவாமி, அதுதான் அனுபவம் அப்படிங்கிறது. சின்ன குழந்தைகளை கேட்டு பார்த்தா தெரியும். தீபாவளிக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா தீபாவளிக்கு முன்னாடி பட்டாசு வாங்கணும், தீபாவளிக்கு முன்னாடி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், தீபாவளிக்கு முன்னாடி என்ன பக்ஷணங்கள்லாம் சாப்பிடணும், தீபாவளிக்கு முன்னாடி லீவு எத்தனை நாள் கிடைக்கும், இதுதான் ஆனந்தம். அந்த பட்டாசெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கும். அம்மா டே அதெல்லாம் இன்னைக்கு எடுக்க கூடாது, தீபாவளிக்கு முன்னாள் ராத்திரி தான் எடுக்கணும், அது வரைக்கும் எடுத்தானா இவா பிரச்சனை, இவாளுக்கு இவனை விட்டா மொத்தத்தை எடுத்து இவாளுக்கு வேற வாங்கணும்னு ஆயிடும் மறுபடியும். அதனால அம்மா அப்பாவுக்கு அந்த பயம். அதனால இல்லம்மா நான் வெறுமை எடுத்து பார்க்கறேன், பார்த்துட்டு அப்படியே வச்சுடுவேன்,
அப்படிங்கிறது இந்த குழந்தை. அது கிளப்டாஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு வைக்கிறது, புது ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வைக்கிறது. தீபாவளி அனுபவம் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. குழந்தைகளை கேட்டு பார்த்தால் தீபாவளிக்கு முன்னாடி இருக்கிறது தான் இருக்கு. அதுதான் உண்மையிலே நல்ல ஒரு அனுபவம் அப்படிங்கிறது. அந்த ரீதியிலே கண்ணனை சேவிக்க போறோங்கிறது தான் அனுபவம், தவிர சேவிக்கிறது அனுபவம் இல்லை. நாங்களாம் போவான் போகின்றார் அப்படின்னா போவதற்கே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், போவதே பலனாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அக்ரூர யாத்திரை போல, அச்சிராதி யாத்திரை போல, திருவேங்கட யாத்திரை போல 3 விஷயம் சாதிச்சிருக்காள் வியாக்கியானத்துல. இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக சாதிச்சிருக்க. 3 யாத்திரை உதாரணமாக சொல்லியிருக்கார். அதாவது யாத்திரையே தான் பிரயோஜனமா, எதுக்காக போறாங்கிறது முக்கியம் இல்லையா. திருவேங்கட யாத்திரை எடுத்துக்கோங்க. திருமணிக்கு நடந்து போறா இல்லையா, நடந்து போறா, நடந்து போகணும்னா நடந்து போறா, போய் பெருமாள் சேவிக்கிறது இல்லை. நீ என்ன வேண்டின்னு இருக்கோங்கன்னா மலைக்கு நடந்தே வரேன்னு வேண்டின்னு இருக்கோம். அப்புறம் பெருமாள் சேவிக்கிறேன்னு வேண்டிக்கல, மலைக்கு நடந்தே வருவோன்னு வேண்டின்னு இருக்கும். மலைக்கு நடந்தே போகணும்னு ஆசைப்பட்டு போறவா கோவிந்த நாமத்தை சொல்லி குழந்தைகளை தோல்ல வச்சுண்டு நடந்து போறவா நிறைய பேரை இப்ப கூட நாம பார்க்கலாம். மலைக்கு போனான்னா குழந்தைகளை தோல்ல வச்சுட்டு போறா. கச்சதாம் தூரமத்வானம் திருஷ்ணா மூர்ச்சித சேதசாம் பாதேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம். அவளுக்கு கோவிந்தனை சேவிக்கிறது 2ஆம் பட்சம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றது முதல் பட்சம். மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது 2ஆம் பட்சம். மலைக்கு நடந்து போறோமேங்கிறது முதல் பட்சம். வாழ்நாள்ல ஏதோ ஒரு நாள் வரா மலைக்கு, பாவம் ஏழை ஜனங்கள்லாம் வருஷா வருஷம் போறேன் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறவா கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு தரம் போறேன்னு பெருமை அடிச்சுக்கிறவா கிடையாது. என் ஜென்மத்தில் ஒரு தடையாவது நான் சேவிப்பேனா அப்படின்னு தவம் பண்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பைசாவெல்லாம் சேர்த்து அந்த மலைக்கு போறவாள் நடந்து போறவா. பஸ்ல போய் பெருமை அடிக்கிறது போல, சௌக்கியத்துக்கு போல, சௌரியமா போனோங்கிறதுக்கு போல, கார் வச்சுட்டு போனோம்னு போல, நாங்க நடந்து போனோம், எங்கள் கால் படைத்த பாக்கியம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போறாரு ஐயா ஏழை ஜனங்கள். அவள் தான் திருவேங்கடமுடியானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த குழந்தைய கூட்டு தோல்ல வச்சுக்கிறாள். எப்படிதான் நடக்கிறாளோ தெரியல. இதுக்கு வாயில கோவிந்த நாமம் ஆச்சரியமா இருக்கு. திருவேங்கட யாத்திரை போல அவளை பார்த்து கத்துக்கணும். யாத்திரை தான் பிரயோஜனம். அர்ச்சிராதி யாத்திரை போல, அர்ச்சிராதி யாத்திரை இருக்கு. அதாவது கடைசியில சீவைகுண்டம் போகும்போது அர்ச்சிராதி மார்க்கமாக கூட்டு கொண்டு போவார்களாம். அப்போ அதுவே தான் பிரயோஜனம். அர்ச்சிராதி யாத்திரையை பத்தி சிந்திச்சுக்கணும்னா, அர்ச்சிராதி கத்தினா என்ன அப்படின்னா ரகசியத்திரை சாஸ்திரம் வரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தினம் ராத்திரி 7 மணிக்கு திருப்பாவை போல தினம் காத்தால 7 மணிக்கு ரகசிய திரைசாரம் இருக்கு. அதனால அதுல கலந்துக்கணும். அதுல அர்ச்சிராதி கதி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன கேட்டா அக்ரூர யாத்திரை போல, அது ஒரு அழகான உதாரணம். அக்ரூரர் யாத்திரை பண்ணாராம் பிருந்தாவனத்துக்கு. அவர் மதுரையில இருக்கார். மதுரையில இருந்து கொஞ்சம் தள்ளி போனா பிருந்தாவனம். ரொம்ப தூரம் கிடையாது, யமுனா நதியை தாண்டி அந்த பக்கம் போனா பிருந்தாவனம். ஆனா அவருக்கு போக முடியல, நித்தியம் கஷ்டப்பட்டு இருக்கார். பிருந்தாவனம் போக முடியலையே போக முடியலையே, பிருந்தாவனம் போய் கண்ணனை சேவிக்கணும். பிருந்தாவனம் போக முடியலையே மதுரையில் உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கார். ஏன் போக முடியல? பக்கத்துல இருக்கு பிருந்தாவனம், போக வேண்டியதானே அப்படின்னா உத்தியோக நிர்பந்தம். கண்ணன் கம்சன் கிட்ட உத்தியோகம் இருக்கு, அக்ரூருக்கு உத்தியோக நிர்பந்தம், லீவு கிடைக்காது. கம்சன் லீவு கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால போக முடியல. அதனால நித்தியம் கஷ்டப்பட்டு இருக்கார். லப்தாங்க சங்கம் பிரணதிம் கிருதாஞ்சலிம் மாம் வக்ஷ்யதே க்ரூர ததே துருஸ்ரவாஹாம் ததா வயம் ஜன்ம பிருதோ மஹீயசா நைவாதிருத்தோ யோ திகமுஷ்ய ஜன்ம தத். நித்தம் ராத்திரி படுத்துக்கும் போது டைரி எழுதுறாராம், இன்னி பொழுதும் வீணா போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா கண்ணனை சேவிக்கலையே. இன்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாள்ல கண்ணனை சேவித்தால் அன்னைக்கு நாள். டுடே இஸ் தி டேங்கிற அழியோ, அன்னைக்கு தான் டே. அது இல்லாத போய் ஒரு நாளா? நைவாதிருத்தோயோ திகமுஷ்ய ஜென்மது. சீச்சி, என்ன ஒரு ஜென்மம் வேண்டி கிடக்குறதுன்னு எழுதுற. இதுதான் எழுதுற நித்தியமே. ராத்திரி 10 மணிக்கு நித்தியம் இது எழுதுறது. சீச்சி, என்ன ஒரு வாழ்வு வேண்டி கிடக்கிறது அப்படின்னு. ஒரு நாள் கம்சன் அக்குரூர் கூட்ட, அக்குரூரே நான் கையை பிடிச்சுட்டான் கம்சன், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணுமே. நான் என்ன அப்படின்னு கேட்டார். பிருந்தாவனம் போகணுமே, போய் கண்ணனை கூட்டுன்னு வரணும்னார். பட்டுன்னு கம்சன் காலில் விழுந்துட்டாரு, பட்டுன்னு விழுந்துட்டார். கண்ணில் ஜலம் கொட்டுறது. என்ன அக்குருவே, தப்பா சொல்லிட்டேனா? பிருந்தாவனம் போக மாட்டீரா அப்படின்னா,
இல்ல கண்ணன் அனுகிரகத்தை நினைச்சேன், என்னை கூட்டுக்கணும்னா எப்படியாவது கூட்டுப்பான். பெருமாள் நம்மளை கூட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வழியில கூட்டுப்பான். யார் தடையா இருக்காளோ அவளே அனுப்புறான்னு பாருங்க. இப்படியெல்லாம் கூட ஆச்சரியம் நடக்குமே. அதை நினைச்சுட்டார் இவர். சரி நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டார். கம்சன் தேரெல்லாம் கொடுத்துட்டான். இந்த தேர்ல போய் இந்த தேர்லயே கண்ணன் அழிச்சுன்னு வாங்குன்னு சொல்லிட்டான். தேர் ஆத்து வாசல்ல இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அக்ரூரர் தூங்கவே இல்லையா. அத்யமே சஃபலம் ஜன்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் எது உன்னித்ர பத்மபத்ராட்சம் விஷ்ணோர்வக்ஷ்யாம் விஷ்ணோர்திரக்ஷ்யாம் யகம் முகம். இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலே நாள் அப்படின்னு அன்னைக்குதான் முதல்ல எழுதினேன். கண்ணனை பார்க்க போறேன்னு இல்லையோ, நல்லா கவனிக்கணும். கண்ணனை பார்த்த நாளை எழுதுறவர். விஷ்ணோர் திரக்ஷ்யாமி அகம் முகம், கண்ணனை நான் பார்க்க போறேன்னு இல்லையோ இன்னைக்குதான் நாள் அப்படின்னு அதையே நினைச்சுட்டு இருக்கார். என்ன கண்ணன் எப்படி எல்லாம் கூப்பிடுவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். கிம்மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹா. நான் ரொம்ப தபஸ் பண்ணேனோ, நான் ஒன்றும் தபஸ் எதுவும் பண்ணலையே. நான் ஒரு தபஸும் பண்ணாம இருக்கும்போது எனக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைக்குது? கண்ணன் அனுகிரகம் அப்படி கூட பண்ணுவானோ என்னமோ தெரியலையேன்னு இப்படியே நினைச்சுட்டு இருக்க. மறுநாள் அக்ரூரை யாத்திரை பண்ணார் அப்படின்னு இவருடைய யாத்திரையை பத்தி விஸ்தாரமாக புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அத்யமே சஃபலம் ஜன்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் அப்படிங்கிற ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். ஸ்ரீமன் முக்கூர் ரைசிங்கர் சுவாமி அடிக்கடி சாதிப்பார் இந்த ஸ்லோகத்தை. அந்த மாதிரியாக அக்ரூருக்கு சஃபலமா ஜென்மம் ஆக்கினது அக்ரூர யாத்திரா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த யாத்திரையில் அவருடைய அனுபவம் ஆனந்தமானது, அப்படி ஒரு ஆனந்தம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக போவான் போகின்றாரை அம்மா போதுகளமுடைய பாவாய், நாம கண்ணனை சேவிக்கிறது இருக்கட்டும், போக வேண்டாமா, சென்று நாம் சேவித்தால் செல்ல வேண்டாமா அப்படிங்கிறது. உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய், வந்து நின்றோம், உங்க ஆத்துல வந்திருக்கோமே, இங்கதான் நாங்க நிக்கிறோம், வேற எதுக்கும் நிக்க மாட்டோம், நாங்க போயிட்டே இருக்கோம். நிக்கிறோம்னா பாகவதர்களுக்காக நிக்கிறோம், வேற எதுக்காகவும் கிடையாது. அப்புறம் போயிட்டே இருக்கும். போவது பரம உத்தேசியம், நிற்பது பரம உத்தேசியம். நிற்பது பாகவதர்களுக்காக, போவது கண்ணனுக்காக. இதான் உத்தேசம். காத்துட்டு இருக்கோம்னா பாகவதற்காக எத்தனை காழி வேணாலும் காத்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போயின்னு இருக்கேன்னா பெருமாள் சேவிக்கிறதுக்கு எவ்வளவு தூரமானாலும் நடந்து போயிட்டு இருக்கேன். இது ரெண்டும் ஆனந்தம் அப்படிங்கிற. உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. நமக்கு சேவையை கொடுப்பான், நம்ம சேவைக்கு தடையாக யார் வந்தாலும் ஒழித்து விடுவான்ங்கிறதுக்கு உதாரணமாக மாவாய் பிளந்தானை, கேசியை ஒழித்தவன். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். மல்லரை எல்லாம் மாட்டினான். மல்லரை இது ஆண்டாளுக்கு ரொம்ப பொறாமை. அழகா சொல்றார். மற்றிருந்தீர்கரியலாக மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனு குறைத்ததெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தா மற்களமடைந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின். ஆச்சியார் சொல்றார், என்ன மதுரையில கொண்டு விட்டுடுங்கோன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார், என்னை கொண்டு போய் தயவு பண்ணி மதுரையில கொண்டு போய் போட்டுடுங்களேங்கிறார். மதுரையில என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, கண்ணன் அங்கதானே வந்தான் அப்படின்னா, மற்பொருந்தா மற்களம் அடைந்த. கண்ணன் மல்லர்களோட யுத்தம் பண்ணாலையோ அதுல ஒரு பொறாமையாம் நாச்சியாருக்கு. ஆயர்குல பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா, கண்ணன் நம்மை தொடுவானா, கண்ணன் நம்மனை ஆலிங்கனம் பண்ணி கொள்வானா, கண்ணன் நமக்கு கடாட்சம் செய்வானா இப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டான். கண்ணன் நம்மளுடைய பேர் சொல்வானா, கண்ணன் நம்மளோடு பேசுவானா அப்படின்னு எல்லாத்துக்காகவும் தபஸ் பண்ற மாதிரி இந்த குழந்தைகள்லாம் காத்துட்டு. கண்ணன் நேர நின்று அவளை பார்த்தாலே பரம ஆனந்தம். நேர முன்னாடி இருந்து கண்ணன் இழுப்புல கை வச்சுன்னு அவன் முகத்தை அப்படி பார்ப்பான். பார்த்தா இந்த ஜென்மமே சபலமான மாதிரி நினைச்சுட்டு இருக்கும் அந்த குழந்தை. அவகிட்ட போய் சொல்ல, உன்னதான் இத்தனை நாளி நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்வான் கண்ணன். உடனே அதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ள. என்னதான் நினைச்சுட்டு இருந்தியா, என்ன நினைச்சுட்டு இருந்த அப்படின்னா, அதுக்கு அதாவது ஒரு பக்கம் தெரியும் கண்ணன் சொல்றதெல்லாம் பொய்ங்கிறது தெரியும், எல்லாம் பொய் தான். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவா, வாங்க வாங்க இத்தனை நாளி உங்களை தான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, என்ன நினைச்சுட்டு இருந்தேன் கேளுங்க, அதை சொல்ல மாட்டான். அது சொன்னா ஆபத்து நமக்கு. அந்த மாதிரியாக கண்ணன் வேறுமா சொல்றான்,
உன்னதான் இத்தனை நாள் நினைச்சுட்டே இருந்தேன். ஆனா அது பொய்ன்னு தெரிஞ்சா கூட அதை கேட்டா ரொம்ப சந்தோஷம். ஒரு கண்ணனுடைய கை ஸ்பரிசமாவது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கச்ச, நாச்சியாரும் அந்த பாவத்துல ஏங்கின்னு இருக்கச்ச, கண்ணன் மதுரைக்கு போனானா உடனே பொறாமை அதிகமாயிட்டான். நம்ம எல்லாம் விட்டுட்டு மதுரைக்கு போனானே, அங்க நாகரிக பெண்கள்லாம் நிறைய பேர் இருப்பா. நாமெல்லாம் பட்டிக்காட்டு பெண்கள் தானே, அங்க நல்லா ட்ரெஸ் விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. நாகரிக பெண்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. அவளை பார்த்து ஒரு கண்ணன் அப்புறம் நம்ம லட்சியமே பண்ண மாட்டான். அங்க போய் யாரோட பேச போறானோ, யார தொட போறானோ, யார ஆலிங்கனம் பண்ணிக்க போறானோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. அப்படின்னு இவாளுக்கு நியூஸ் மாத்திரம் வந்துட்டு இருக்க மதுரையில இருந்து. மதுரையில போய் ஃபர்ஸ்ட் யார கண்ணன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறானோ அவளை பத்தி எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா. அங்க போய் மதுரையில ஃபர்ஸ்ட் கண்ணன் ஆலிங்கனம் பண்ணின்றது இந்த மல்லர்களை தான். யுத்தம் பண்றேன்னு ஆரம்பிச்சாலும் இல்லையோ, அவளை போட்டு கட்டி பிடிச்சு உருண்டானோ இல்லையோ, இந்த மாதிரி யாரையுமே ஆலிங்கனம் பண்ணிக்கலையா. அதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றார், பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்தொரு தாயில் வளர்ந்த நம்பி. இதுக்கு என்ன தெரியுங்கிற, யாருக்காக யார் காத்துட்டு இருக்கான்னு தெரியாது. பெத்த அம்மாவை விட்டுட்டு இன்னொரு அம்மா கிட்ட ஓடி வந்த குழந்தை தானே இது. அம்மாவுடைய ரசம் கூட தெரியாது, நம்ம ரசமா தெரிய போறது. அதுக்கு மற்பொருந்தா மற்களம் அடைந்த மதுரை புறத்தன்னை உய்த்திடுவின். இப்படி மல்லர்களோடு கண்ணன் ஆலிங்கனம் பண்ணி யுத்தம் பண்ணுவன்னு தெரிஞ்சா நம்மளும் மல்லர்கள் ஆயிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இவாளுக்கு மல்லர்கள் மேல பொறாமையாம். அது தெரியறது இந்த இடத்துல. சில காலத்துல பார்த்தா வேடிக்கையா தெரியும். என்னன்னு கேட்டானா, கல்யாணம் ஆயிடுத்து, புதுசா அப்பதான் கல்யாணம் ஆச்சு. இவன் பெண்ணாகத்துக்கு வந்தான். அவளோட கொஞ்ச நாள் பேசின்னு இருக்கலாம் அப்படின்னு ஆசை. கொஞ்ச நாள் பேசின்னு இருக்கலாம், கொஞ்ச நாள் ஸ்பர்சம் பண்ணிட்டு இருக்கலாம், கொஞ்ச நாள் கடாட்சம் பண்ணிட்டு இருக்கலாம். அவளும் கடாட்சம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த பெண் இருக்கா இல்லையோ, அவத்துல ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இருந்தது. அந்த நாய்க்குட்டி அப்படி கொஞ்ச நாள் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, அப்படி தோல்ல விட்டுக்கிறா, இடுப்புல விட்டுக்கிறா, மடியில் விட்டுக்கிறா, பேசிக்கிறா, முத்தம் கொடுத்துட்டு இருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஒரு முடிவுக்கு வந்தான், அடுத்த ஜென்மன் வந்தா நாய்க்குட்டியா பிறத்தா, மனுஷ குட்டியா பிறக்கக்கூடாது அப்படின்னு. என்ன பொறாமை தான். அந்த மாதிரியாக ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன். அந்த மாதிரியாக மல்லர்கள் மேல அவ்வளவு பொறாமையா. மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். ஆனா கண்ணன் தேவாதி தேவன்கிறத மாத்திரம் நாச்சியார் மறக்கவே இல்லை, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார். ஏன்னு கேட்டானா, இத்தனை பாவம் உள்ள இருக்குச்சியும் கடைசியில பிரார்த்தனை என்னன்னு கேட்டா, இறைவா நீதாராய் பறை ஏலோ ரெம்பாவாய்ங்கிறது தான் பிரார்த்தனை. உன்னுடைய அனுகிரகம் எங்களுக்கு வேணும். கேசவ நம்பியை கால் பிடிப்பான் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய். ஆச்சரியமான வார்த்தை. நான் உனக்கு திருவடி கைங்கரியம் பண்ணணும், அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற. அதனால தேவாதி தேவன் பரமப்பிராப்தனாக இருக்கக்கூடியவன், அவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருள் செய்வான். நாம வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள் செய்வான் அப்படின்னு அர்த்தம். அதற்கப்புறம் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லிட்டார். ஒருத்தர் முன்னாடியே அனுப்பிச்சுட்டார், தேவாதிராஜன்னு தேவ பெருமாளை பத்தி சொல்லணும். முகுந்தாச்சார் சுவாமி சொல்லிட்டார், அனந்த பத்மநாப பெருமாளை பத்தி சொல்லணும். நம்ம ஊர் இருக்கும்போது வேற ஊர் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறார். ஏன்னா தேவாதி தேவன்கிறத பிரத்யட்சமா காமிக்கிறார் இங்க பெருமாள். பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாரும் கை கூப்பின் இருக்காளாம். கல்வா எம்மையும் ஏழுலகையும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே. கல்வா அப்படிங்கிறாளாம் பெருமாள். என்ன கேட்டா, என்னையும் ஏழுலகையும் படைத்து, எங்களையெல்லாம் படைச்சிட்டு கடைசியில நீர் இங்க வந்து படுத்துட்டீரே அப்படிங்கிறான். எல்லாரையும் படைச்சு பார்த்தா பிரம்மா ஒரு லோகத்துல இருக்கார், சிவன் ஒரு லோகத்துல இருக்கார், இந்திரன் ஒரு லோகத்துல இருக்கார், இவர் பூலோகத்துல இருக்கார். நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று மகா கல்வனா இருக்கிற. எல்லாரும் பெரிய காரியம் எல்லாம் பண்ணிட்டு சில பேர் ஒன்னும் தெரியாது போல போய் படுத்துடுவாங்க இல்லையா. மொத்த காரியமும் இவர் தான் பண்ணியிருப்பார், ஆனா ரொம்ப சௌலபியத்தினாலே படுத்துடுவோம். அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கீரே அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, தேவாதி தேவன் அப்படின்னா கிருஷ்ணன் தான் தேவாதி தேவன். ஏன்னா அவதாரத்துல ஒண்ணுலயும் நான் தேவாதி தேவன்கிறத காமிக்கிறான். திடீர்னு பார்த்தா சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கிறான். கிருஷ்ணன் அவதாரத்தும் போதே தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாடாம். இன்னைக்கு அவதாரங்கள்ல கிருஷ்ணாவதாரம், விபவ அவதாரங்கள்ல, அர்ச்சாவதாரங்கள்ல தேவ பெருமாள். எப்படின்னு கேட்டான்னா, அங்க இருக்கிற சகல வைபவமும் இங்க உண்டு. காஞ்சிபுரம் தேவ பெருமாள். அங்க கிருஷ்ணாவதாரம் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிரம்மா முதலான தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணார்களாம். சத்தியவிரதம் சத்தியவரம் திரிசத்தியம் சத்தியஸ்யோனிம் நிகிதஸ்ய சத்தியே சத்தியஸ்ய சத்தியம் ரித சத்திய நேத்திரம்னு ஆரம்பிச்சு பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலாம். கிருஷ்ணன் குழந்தை அவதாரம் பண்றதுக்கே
பண்றதுக்கு முன்னாடியே. அந்த மாதிரி காஞ்சிபுரம் தேவப்பெருமாளும் பிரம்மாதி யாகம் பண்ண, அதில் தான் வந்து அவதாரம் பண்ண, தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்காளாம். பிரம்மா யாகத்தினுடைய ஹவிஸை தேவர்களுக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையா? யாகம்னா தேவர்களுக்கு ஹவிஸ் தானே. அந்த தேவர்களுக்கு ஹவிஸை பிரம்மா சமர்ப்பிக்கச்ச அவர்கள்லாம் அந்த ஹவிஸை வாங்கிக்கலையாம், இவரும் தேவர்களுக்கு கொடுக்கலையாம். இவரும் மனசுல ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கார். அவர்களும் ஆசைப்படல, பிரம்மாவே யாகம் பண்றாரு, அப்ப நமக்கு இந்த ஹவிஸ் இல்லாட்டா என்ன, ஆனா இதனுடைய பலன் என்னங்கிற பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காளாம். அப்போ சக்ராதயோ வரத பூர்வம் அலத்தபாகாக அத்தியக்ஷிதே மகபதோ தொய் சக்ஷுஷைவ ஹைரண்யகர்ப கவிஷாம் ரசம் அன்ப பூவன்னு. அப்படி பிரம்மா யாகம் பண்ணிட்டு இருக்கே, திடீர்னு யாக வேதியில பெருமாள் ஆவிர்வாவம் பண்ணார் இல்லையா? பகலோன் பகல் விளக்காக பரம் சுடர் தோன்றியதே அப்படின்னு புண்ணியகோட்டி விமானத்துல பெருமாள் அப்படி வந்து நின்றார். தேவராஜ பெருமாளை சேவிச்ச உடனே ஆஹா இதுதானே ஹவிஸ்னா எல்லாரும், வேற ஹவிஸ் என்ன, இதுதானே ஹவிஸ் எங்களுக்கு. ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசம் அன்ப பூவன்னு விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம். தேவர்கள் எல்லாம் விழுந்து சேவிக்கிறாளாம், பிரம்மாவும் விழுந்து சேவிக்கிறாளாம். யாகத்தினுடைய பரம பிரயோஜனம் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருத்துன்னு அவதார காலத்திலேயே தேவர்கள் எல்லாம் சேவிக்கிறார். உத்தரவேதிக்குள்ளே உதித்தாரு வந்தார், உம்பர் தொழும் கடலுடையாறு வந்தார் தாமே. உம்பர் தொழும் கடலுடையார் தேவர்கள்லாம் சேவிக்க. அது மாத்திரம் இல்ல, அப்பப்போ எப்பப்போ வேணுமோ அப்பப்பெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில் தேவர்கள் வந்து சேவிச்சுவார். திடீர்னு பிரம்மா வந்து சேவிச்சார், திடீர்னு இந்திரன் வந்து சேவிச்சார், திடீர்னு யமலோகத்துக்கு கிருஷ்ணனே போனான், திடீர்னு வருணன் வந்து சேவிச்சார். இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி தேவ பெருமாளையும் அப்பப்போ பல கதைகள்லாம் இருக்கு தேவ பெருமாளுக்கு. ஆதி யுகத்தில் அயன் கண்ட முதல்ல பிரம்மா சேவிச்சார், அப்புறம் அனந்தன் வந்து சேவிச்சார், அப்புறம் பிரகஸ்பதி வந்து சேவிச்சார், அப்புறம் கஜேந்திரன் வந்து சேவிச்சார். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கணக்கு இவரும் வச்சுட்டு இருக்கார். அப்பப்போ தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறபடினால்தான் தேவாதி தேவனாக இவர் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு அடுத்த விஷயம். அது மாத்திரம் இல்ல, கண்ணன் வந்து நான் தேவாதி தேவன்கிறத காமிக்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. எப்போ நான் தேவாதி தேவன் சொல்றேன். பெருமாள் ராமன் கிட்ட போய் சொன்னா, தேவர்கள்லாம் ராமாவதாரத்தில் தேவர்கள்லாம் பேசாம இருந்தா, ஒன்னும் வாயே திறக்கல. கடைசியில ராவண சம்ஹாரம் ஆயிட்டு சொல்லியும், அப்ப இனிமே வாயை திறக்காம இருக்கக்கூடாது, போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு தோணி போச்சு வாழ்க்கலாம். எல்லாம் பிரம்மாவை தலைமையில கொண்டு தேவர்கள் மொத்த பேர் வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தா தேவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னே ராமன் என்ன பண்ணா, பெருமாள் என்ன பண்ணார், இவர் மனுஷ பாவனையில இருக்கார், அதனால ஒண்ணும் இல்ல. பெருமாள் என்ன பண்ணா, நீங்களா வந்திருக்குங்களே, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்டார். இல்ல உங்களை பத்தி சொல்றதுக்காக தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அபிகத சதமக ஹுதபக பித்ருபதி நிருதி வருண பவன தனத கிரிச முகஸ்வரபதி நுதிமுதித, இத்தனை தேவர்களும் வந்திருக்கலாம். இவருடைய பெயரெல்லாம் வரிசையா சொல்றார். ஸ்தோத்திரம் பண்றோம்னா என்ன ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இதுதான் தேவாதி தேவன், நானாவது தேவாதி தேவனாவது. ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் ஏதோ மனுஷனா வந்துட்டு இருக்கேன், என்ன போய் தேவாதி தேவன்னா சொல்றங்களே அப்படின்னு பெருமாள் ராமன் சொல்றேன். ஏன்னா மனுஷ பாவனையில பெருமாள் இருக்க, அதனால நீங்க இப்படி எல்லாம் சொல்றங்களேன்னு கேட்ட. ஆனா அவள ஸ்தோத்திரம் பண்ணாள். ஆனா கிருஷ்ணன் பாருங்க கதையே வேற. இங்க பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றார். நீதான் தேவாதி தேவனாச்சே அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னா, ஆமா தேவாதி தேவன், இப்ப என்ன அப்போ இருக்கு அப்படின்றாங்க. சரி என்னப்பா என்ன சொல்ல போறவங்க நீங்க, அதனால தேவாதி இல்ல ஒரு பட்டாபிஷேகம் ஒன்று பண்ணிடுறேன்னா இந்திரன், கோவிந்த பட்டாபிஷேகம் ஒன்று பண்ணிடுறேன், எதை பண்ணணுமோ பண்ணு, இந்த மலையிலேயே கோவர்தன மலையிலேயே பண்ணி முடிச்சுக்கோ, நான் கீழே போனோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கா நிறைய பேர், அவள்லாம் என்ன ஏதுன்னு கேட்பா, அவளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஏதோ சட்டுப்புட்டுன்னு ஆச்சுன்னு காரியத்தை முடியும்னா இந்திரன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இந்த மாதிரி பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் வரும், சீக்கிரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடும், ஆத்துல சரஸ்வதி மாமி காத்துட்டு இருக்கா, அதனால அங்கே போய் ஏன் லேட்டு எல்லாம் கேட்பா, அதனால அதை கரெக்டாக ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டு போய் சேரும் அப்படின்னா. இல்லை எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, எனக்கு அடுத்த ஜென்மம் வந்து அடுத்த ஜென்மம் என்னன்னா, அடுத்த ஜென்மம் சத்தியலோகத்தில் வேண்டாம், எனக்கு பிருந்தாவனத்துல ஒரு ஜென்மத்தை கொடுத்துட்டார் பிரம்மா. பிருந்தாவனத்திலேயா அப்படின்னா, இல்லை சத்தியலோகத்துல பிரம்மாவா உட்காந்து இருக்கீன்னா, சத்தியலோகத்துல பிரம்மாவா வேண்டாம்னா பிருந்தாவனத்துல ஒரு மரமா என்ன வச்சிடும், ஒரு புல்லா என்ன வச்சிடும், நான் பாட்டுக்கு ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். யமலார்ஜுன திருஷ்டபால கேலிம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். பிருந்தாவனத்துல 2 மரம் இருந்தது. கண்ணனுடைய பால கேலிக்கு மொத்தமும் சாட்சியா அது பார்த்துட்டே இருக்கான் மொத்தம். எங்க பின்னாடி நந்தகோபனுடைய கிரகத்துல பின்னாடி 2 மரம் இருந்தது இல்லையோ, மருத மரங்கள். கண்ணன் தானே முறிச்சான். அந்த கண்ணனுடைய லீலை மொத்தத்துக்கும் அதை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா பழக்கடை வழியா தான் போவான். இன்னூத்த ராத்துக்கு போட்டு பழக்க வழியா போயிட்டு பழக்க வழியாவே வரான். வாச வழியா போனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருவேங்கிறதுக்காக அப்படியே கண்ணன் போறது வருது. அவத்துல என்ன பண்ணா மரம் தானே ஒசரமா இருக்காரு இல்லையோ இவெல்லாம். அதனால கண்ணன் என்னென்ன பண்றான்னு மொத்தத்தையும் பார்த்துட்டு இருக்கா இவெல்லாம். யமலார்ஜுன திருஷ்டபால கேலிம். கண்ணன் யார் ஆத்துல போய் என்ன சாப்பிட்டான், எவ்வளவு என்ன சாப்பிட்டான், எந்தெந்த ஆத்துக்கு போனா என்ன ஏதுங்கள்லாம் இவளை கேட்டா தெரிஞ்சிடும். இத்தனை நாள் அவளை கேட்க தெரியாது யாருக்கும். இங்க 2 பேர் இருக்காங்கிறதே தெரியாது. ஏதோ மரம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கான். கண்ணன் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணான்.
ஆனா சுவாமி தேசிகன் தான் ரகசியத்தை சொல்லிட்டார். இவாளை கேட்டா தெரிஞ்சிருக்கும், யாருக்கும் அதை கேட்க தெரியல. யமலார்ஜுன திருஷ்டபாலகேலிம் யமுனா சாட்சிகா. அது மாதிரி யௌவனத்துல என்னென்ன பண்ணான், எந்தெந்த கோபஸ்திரிகளை யமுனா நதிக்கு வர சொன்னான், அங்கே அவர்களோட ராசக்கிரீடை எந்த விதமாக நடந்ததெல்லாம் இதெல்லாம் யமுனையை கேட்டா தெரிஞ்சிடும். கண்ணனுடைய யௌவன லீலை மொத்தமும் யமுனைக்கு தெரியும், யமுனை சாட்சி. கண்ணனுடைய பால்ய லீலைக்கு மொத்தமும் மரம் சாட்சி. ஒன்னுத்துக்கு மரம் சாட்சி, இன்னொன்னுக்கு நதி சாட்சி. அப்படி இருக்கான் ஆச்சரியமாக. அந்த மாதிரியாக ஒரு பிருந்தாவனத்துல மரமா இருந்துருந்தேன்னு அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாதி தேவன்கிறத காமிக்கிறான் இல்லையா கண்ணன். இல்லைன்னு சொல்லல, ராமாவதாரம் மாதிரி கிடையாது. அந்த மாதிரி எல்லா பெருமாளும் அர்ச்சாவதாரத்துல ஒடுங்கி நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஏத்துக்கிறேன் இருக்கு. சின்ன அகமேவ பரம் தத்துவம் யாருக்குதா ராமானுஜர் இருக்கட்டும், அவர் மூலமா திருக்கு சின்னம்பிகள் மூலமாக நான் தான் பரந்தத்துவம் தம் வாயை திறந்து சொன்னார். யாரோ வாயை திறந்து சொல்லுவாரா? அர்ச்சாவதாரம் வாயை திறந்து சொல்லுமா அப்படின்னா எங்க தேவ பெருமாள் சொல்லுவார். அர்ச்சாவதாரத்திலே ஒரு வித்தியாசமான அர்ச்சாவதாரம். எப்படி விபவாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரமோ அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்துல தேவ பெருமாள் அவதாரம் போட்டுக்கோங்க. அகமேவ பரம் தத்துவம். அது மட்டும் இல்ல, இன்னும் என்னென்ன ரகசியம் சொன்னா சரணாகிதி பண்ண எல்லாம் இதுலயே இருக்கு. சென்று நாம் சேவித்தான சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆவா வென்று ஆராய்ந்து அருள் அப்படின்னா கடைசி காலத்துல அந்திம ஸ்வதியை கொடுத்து கூட்டுப்பான் அப்படின்னு அர்த்தம். கடைசியில் பார்த்தா அன்னைக்கு தேவ பெருமாள் அருளி செய்த வார்த்தை மொத்தம் இந்த பாசுரத்துல இருக்கான். அதனால தேவாதி தேவன் அப்படின்னா தேவ பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். அது மாத்திரமில்ல, எத்தனை வைபவம் பெருமாளுக்கு, என்ன ஒரு சௌந்தரியம். தேவாதி தேவன்னா வெறும் சொன்னா போறாது, அந்த சௌந்தரியம் அப்படிங்கிறது இருக்கணும், அந்த வைபவம் அப்படிங்கிறது இருக்கணும், அந்த பாராயண வைபவம் இருக்கணும், அந்த உற்சவ வைபவம் இருக்கணும், அந்த திருமேனி வைபவம் இருக்கணும். எல்லாம் இருக்கா? என்ன உற்சவம், எப்படி ஆச்சரியம். மழை கொலோ வருகின்றது என்று சொல்லி மங்கை மாறு சால கவாசல் பற்றின்னு கிருஷ்ணாவதாரத்துல என்ன அனுபவம் பார்த்தோமோ அதே அனுபவம் அங்கே அர்ச்சாவதாரத்துல பெருமாள் புறப்பாடு அப்படின்னா உள்ள போறதும் வெளியில வருதும் அவளை என்னென்ன அவக்கலப்படுறா தெரியுமா? ஊர் மொத்தம் அவக்களமா இருக்கும் பெருமாள் புறப்பாடு அப்படின்னு. சின்ன வயசுல அப்பா கூட்டுன்னு போனார். அப்படி எனக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் பெருமாள் சேவிக்கிறதுக்கு கூட்டுன்னு போனார். பெருமாள்லாம் சேவிச்சு அன்னைக்கு ஏதோ புறப்பாடு ஒன்றும் இல்லை, ஏகாதசி புறப்பாடு. அன்னைக்கு பஞ்சபர்வம்னு சொல்லுவார். பஞ்சபர்வ புறப்பாடுல ஏகாதசி புறப்பாடு. நான் யானை போச்சு, குதிரை போச்சு, சின்ன வயசுல கோஷ்டி போச்சு, முன்னாடி கோஷ்டி கொடி, பின்னாடி பெருமாள் ஏழுனா 2 கொடை பெருசா இருந்து ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் பெருமாள் சொன்னேன், ஏன்பா எனக்கு ஒரு சந்தேகம் தான், என்ன இவ்வளவு பெரிய உற்சவம்னா பெருமாள் வாகனத்தில் தானே வருவார், இது வாகனத்தில் வர கம்மி, அவர் பாட்டுக்கு பெருமாள் தோழிக்கணியால வந்துட்டு இருக்கேன், இத்தனை பெரிய உற்சவம் நடக்கிறது, பெருமாள் வாகனத்தில் வர வேண்டாமோ, தோழிக்கணியால போய் வராரு அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்பா ஆச்சரியமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப ரசமான வார்த்தை. இதே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, என்ன அப்படின்னு கேட்டா, மற்ற திவ்ய தேசங்களிலே பிரம்மோற்சவமும் தேவ பெருமாள் சன்னதியிலே பஞ்சபர்வ நித்தியப்படி உற்சவமும் 2 ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்படின்னா இங்க பிரம்மோற்சவம் எப்படி இருக்கும் பார்த்துக்கும் அப்படின்னு. எல்லா திவ்ய தேசங்களிலும் நடக்க பிரம்மோற்சவ வைபவம் இங்க பஞ்சபர்வ உற்சவத்துல உண்டு. அந்த மாதிரியாக தேவாதி தேவனை சகல விதத்திலையும் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆச்சரியமான அனுபவம். அடுத்தது சுவாபதேசமாக வேதாந்தார்த்தம் சொல்லலாம். அதை நாளைக்கு சேர்த்து சொல்லலாம், விடக்கூடாது. நான் விட்டா கூட யாராவது ஞாபகம் இருக்குங்க. ஏன்னா ஆச்சரியமான வேதாந்தார்த்தம் இந்த பாசுரத்துல இருக்கு, நம்மளுடைய கதை இருக்கு. அதனால நாளைக்கு வித்யாபனம் பண்ணிக்கிறேன். சுடி கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆழ்வாரெம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சதமகமன நீலாச்சாரு கல்ஹார ஹஸ்தா स्तनभरणमिताङ्गी सान्द्रवात्सल्य सिन्धुः अलकविनिहिताभिस्रग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।